பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உங்களில் சிறுவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால் வயதால் அவர்களுக்கு முதியோர் அனுமதி கேட்பது போல் அவர்களும் அனுமதி கேட்க வேண்டும். இவ்வாறே அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். திருமணத்தை நினைத்து பார்க்காத முதிய வயது பெண்கள் அலங்காரம் செய்து கொள்ளாது தமது மேலாடைகளை களைந்திருப்பதில் குற்றமில்லை. அவர்கள் பேணிக்கொள்வது அவர்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். உங்கள் வீடுகளிலோ தந்தையர் வீடுகளிலோ அன்னையர் வீடுகளிலோ சகோதரர்கள் வீடுகளிலோ சகோதரிகளின் வீடுகளிலோ தந்தையின் சகோதரர்கள் வீடுகளிலோ தந்தையின் சகோதரர்கள் வீடுகளிலோ தாயின் சகோதரர்கள் வீடுகளிலோ தாயின் சகோதரிகளின் வீடுகளிலோ அல்லது எதன் சாவிகளை நீங்கள் உடமையாக வைத்துள்ளீர்களோ அங்கேயே அல்லது உங்கள் நண்பர்களிடமோ நீங்கள் சாப்பிடுவது உங்கள் மீது குற்றமில்லை. நோயாளியின் மீதும் குற்றமில்லை, ஊனமுற்றவர் மீதும் குற்றமில்லை, குருடர்கள் மீதும் குற்றமில்லை. நீங்கள் அனைவரும் சேர்ந்தோ தனியாகவோ சாப்பிடுவது உங்கள் மீது குற்றமில்லை. வீடுகளில் நுழையும் போது அல்லாஹ்விடமிருந்து பாக்கியமிக்க தூய்மையான காணிக்கையாக உங்கள் மீது சலாம் கூறி கொள்ளுங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இவ்வாறே உங்களுக்கு வசனங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புவோரே நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் பொதுவான ஒரு காரியத்திற்காக இவருடன் முகம்மதுடன் இருக்கும்போது அவரது அனுமதி பெறாமல் வெளியே போக மாட்டார்கள். உம்மிடம் அனுமதி கேட்போரே அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புகின்றனர். அவர்களின் ஒரு காரியத்திற்காக உம்மிடம் அவர்கள் அனுமதி கேட்கும்போது அவர்களில் நீர் விரும்புகிறவருக்கு அனுமதி அளிப்பீராக. அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோர்.